சின்னத்தையும் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் அமைப்பு சட்டத்தையும் ஏந்தி அணிவகுப்பு வர இருக்கின்றனர். திருவிவிலியம் அலமாரியில் வைத்து புழுதிப்பட வேண்டிய நூல் அன்று. அது உங்கள் கைகளில் இருக்க வேண்டியது. அதை அடிக்கடி வாசியுங்கள் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களுக்கு கூறிய அறிவுரையை ஏற்று நமது இளைஞர்கள் திருவிவிலியத்தை வாசித்து இளைஞர் இயேசுவின் உடனிருப்பை சுவைத்து மகிழ்வோம் என்பதன் அடையாளமாக திருவிவிலியத்தை ஏந்துகின்றனர். தமிழ்நாடு திரு அவையில் விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்ற இலக்கு நோக்கிய பயணத்தில் இயக்கமாக இயங்கி இறையாட்சி விழுமியங்களின் அடிப்படையில் புதியதோர் உலகு செய்து சான்று பகர்வோம் என்பதன் அடையாளமாக அமைப்பு சட்டத்தை கையில் ஏந்துகின்றனர். அவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம்.
திருப்பலி முன்னுரை. இளைஞர் இயேசுவின் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண் பெண் இளைஞர்களே, தம்பி தங்கைகளே, 22வது இளைஞர் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இளைஞர் ஞாயிறை கொண்டாடும் வேளையில் நீங்களும் சான்று பகிர்வீர்கள், ஏனெனில் நீங்களும் தொடக்கம் முதல் என்னுடன் இருந்து வருகிறீர்கள். யோவான் 15:27 என்ற கரும்பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய இளைஞர்கள் ஆகிய நாங்கள் எண்மின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநில சவால்கள், அருள் வாழ்வில் வெற்றிடம் போன்ற பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றோம். ஆனால் இவற்றுக்கு நடுவில் எங்களிடம் படைப்பாற்றல், சமூக அக்கறை, துணிச்சல், மாற்றத்தை விரும்பும் ஆர்வம் போன்ற நலமளிக்கும் ஆற்றல்கள் நிறைந்துள்ளதை உணர்ந்துள்ளோம். நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் மூலம் இயேசுவோடு உடன் பிறந்தவர்க்கு உரிய உறவுடன் வாழ தொடங்கியுள்ளோம். இந்த உறவை ஆழ்படுத்துவதன் மூலம் இவ்வுலகு பொருட்களின் பற்றி கொள்ளாமல் இயேசுவின் அன்புக்கு எங்களது வாழ்நாள் முழுவதையும் சான்று பகிர்வதன் மூலம் இந்த உலகை மாற்றியமைக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய பாதை இதுவே. இத்திருப்பலி நிறை சமூகமாய் ஒன்றிணைந்து உள்ள எம் உறவுகளே, எங்களை வெறுக்காதீர்கள். எங்களுடன் உடன் பயணித்து நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகிரும் செயல்களை செயல்படுத்த அமைத்து தாருங்கள். எங்களுக்காக மன்றாடுங்கள். இறைவன் நம் அனைவர் மீதும் தம் அருளை பொழிய இத்திருப்பலியில் இணைவோம். புனித பத்திரிசியாரின் மார்பு கவசம். கிறிஸ்துவே இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே என்னுடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பங்கிலே இளைஞர் ஞாயிறையும் சிறப்பிக்கின்றோம். தெய்வீக திருப்பலிலே நம்முடைய இளைஞர்களுக்காக நாம் இந்த தெய்வீக திருப்பலிலே நாம் ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு இன்றைக்கு இந்த ஆண்டவரின் நாளிலே ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தெய்வீக திருப்பலிலே நாம் ஜெபிப்போம். சிறப்பான விதத்திலே ரொனால்ட் விவாட் நன்றியாகவும், சகாராஜ் பெர்னாண்டோ 58வது பிறந்த நாள் நன்றியாகவும், சோஃபியா விஷாலி திருமண நாள் இறைவன் செய்த அனைத்தவர்களுக்காக நன்றியாகவும், கிளாரிபெல் ஃப்ளாரன்ஸ் நன்றியாகவும், மேலுமாக சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். வித்தாட் ஆப்ரேஷன் நல்ல முறையில் முடிக்க வேண்டி இந்த வேண்டுதலாகவும் தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இருந்த ஆன்மாக்களை நினைவு கொண்டு ஜெபிப்போம். பெர்னார்ட் விக்டோரியா, ஃபிலோமினா ஆண்டனி தாஸ், ஹரியாட் மேரி அந்தோனி, வின்சென்ட் ஆகத்தம்மாள், நிர்மலா டோமின் நன்றியாக, மேலுமாக பிரசாந்த் 21ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாட்சிக்காக, ஜேட் டாக்டர் அந்தோனி தாஸ் ஆண்மலை பாட்சிக்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் தெய்வீக திருப்பலிலே ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரின் நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த உன்னதமான நாளிலே இந்த ஆண்டவரை சந்திக்க அவருடைய அனுபவத்தை பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். ஒரு கணம் கண்களை மூடி பாருங்கள், சுய ஆய்வு செய்து பார்ப்போம். கடவுளின் நாளிலே ஆண்டவரை சந்திக்கின்ற வேளையிலே இந்த நாள் நமக்கு சொல்லுகிறதெல்லாம் யார் நமது செல்வம், எதற்காக நாம் செல்வத்தை வைத்திருக்கிறோம், எது நம்முடைய ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு சிந்திக்க அழைப்பிடிப்பதாக இருக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், இறை பராமரிப்பில் தங்களை அர்ப்பணிப்பார்கள் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது. நான் இறைவனுடைய பராமரிப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா
அல்லது என்னுடைய சுய திறமைகளை நலன்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் எனது திறமையால் தான் வளர்ந்தேன், ஒப்பற்ற செல்வம் இந்த உலகு என்று நினைத்த காரியங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு
நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிமை மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இறைவனின் நம்பகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு அவரின் வாக்கு பிறழாமை, அதாவது அவரின் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண் இருக்காது. அவரின் வாக்கு பிறழாமைக்கு ஓர் உதாரணம் தருகின்றது இன்றைய முதல் வாசகம். கடவுளின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கடவுளின் முன்னிலையில் பெருமைப்படுத்தப்படுவார்கள், அவர்களும் இறைவனை புகழ்ந்து பாடுவர் என்று சாலமோனின் ஞானம் கூறுவதை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர்
கண் நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையுமாவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்ற நம்பிக்கையை வரையறுக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். நம்பிக்கைக்கு வரையறை தருகின்ற திருத்தூதர் பவுல் தொடர்ந்து ஆபிரகாம் கொண்டிருந்த நம்பிக்கை பற்றி எழுதுகின்றார். நிலையற்றவைகளை நிலையற்றவைகள் என ஏற்றுக்கொள்ளும் இறைவனின் நம்பகத்தன்மை உணர்ந்து கொள்ளும் ஒருவரால் மட்டுமே நம்பிக்கை கொள்ள முடியும் என்று அறிவுறுத்தும் திருத்தூதர் பவுலின் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-2, 8 மற்றும் 19. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாராம் கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டை நாடுகிறார்கள்.
அதனால்தான் கடவுள் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றபோதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை திரு வார்த்தைகள் 32 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சிறை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதும் இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரைந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட்டு திருடவிட மாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மாண்டமகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஊமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேலை படியளக்க தலைவர் அமர்ந்தி நம்பிக்கை உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான். ஏனெனில் அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வந்து
அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்துக்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பத்தின்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுவான். அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாய் கொடுக்கப்படுவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாய் ஒப்படைக்கப்படுவரிடம் இன்னும் மிகுதியாய் கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், மரியே வாழ்க, புனித பத்திரிசியாரே வாழ்க. அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டருடைய நாளிலே இன்றைக்கு ஆண்டருடைய பிரசனத்துக்கு முன்பாக ஆண்டருடைய இல்லத்திலே வந்திருக்கின்ற ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களும் பிரார்த்தனைகளும் இறைவன் நிறைவாக அருள் பாலிக்கும்படியாக, அருளும் ஆசீர்வாதம் நிறைவாய் கொடுக்கும்படியாக தெய்வீக திருப்பலிலே நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்களுடைய மீட்பு அவளுடைய சொந்த முயற்சியால் வந்ததல்ல, மாறாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்கின்ற முதல் வாசகமாக இருக்கிறது. தன்னுடைய எதிரிகளாக இருந்த எகிப்து மக்களை அவர்களிலிருந்து விடுவித்து மீண்டுமாக தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொள்கிறார். மீண்டும் நினைவுறுத்துகிறார். இதெல்லாம் கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய ஆசீர் என்பதை நினைவுறுத்தி சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எதை செய்ய வேண்டும் என்பது அந்த முதல் வாசகத்தில் சொல்கிறார். கடவுளை உங்கள் உள்ளத்தில் நிறுத்துங்கள், கடவுளை உங்கள் உள்ளத்தில் நிறுத்துங்கள். ஏனென்றால் இந்த மீட்பு, இந்த ஆசீர்வாதம், இந்த கொடை யார் கொடுத்தது என்றால் கடவுள் கொடுத்தார். ஆகவே உங்கள் உள்ளத்தை கடவுளில் வையுங்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்வதாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்திலே, இந்த எபிரேயர் எழுதிய திருமுகத்திலே நம்பிக்கையை பற்றி சொல்வதாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய அந்த நிகழ்வையும் எடுத்தும்போதாக இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போவதாக இருக்கிறது. என்ன அது? எதுவும் தெரியாத ஒரு இடத்திற்கு அவர் சென்றது அவருடைய விசுவாசம். முதிய வயதில் பிள்ளை பெறாத முடிய அந்த உலகம் கருதிய நேரத்தில் கடவுள் தருவார் என்று நம்பிக்கை கொண்டது அவருடைய விசுவாசம். தலைமுறை தலைமுறையாய் நான் ஆசீர்விப்பேன் என்று சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தை ஏற்று தொலைநாட்டுக்கு சென்று வாழ்ந்தது அது விசுவாசம். யாரும் இல்லாத இடத்தில், யாரும் தெரியாத ஒரு இடத்தில் வாழ்ந்தது அவருடைய விசுவாசம் என்பதை இன்றைக்கு நினைவு இருட்டுகின்றார். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது மிக அழுத்த திருத்தமாக சொல்வது, நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை, தி அன்சர்டனிட்டிஸ். எதுவுமே தெரியாத ஒன்றில், இன்றைக்கு ஏன் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று சொல்கிறோம்? யாரும் தெரியாத அன்சர்டனிட்டிஸ், எதுவுமே தெரியாத ஒரு இடத்திற்கு செல்கிறார், யாரும் இல்லாத மக்களிடம் வாழ்கிறார். நடக்காது என்று உலகம் கருதிய வச்சில் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார். கண்ணுக்கு புலப்படதை பெற்று அல்ல, கண்ணுக்கு புலப்படாமை, எதுவுமே தெரியாததை திரை சீலைக்கு பின்பாக இன்றைக்கு எதுவும் தெரியாத ஒன்றின் மீது நாம் கொள்கின்ற விசுவாசம், அதுதான் நம்பிக்கை என்று இன்றைக்கு மிக அழுத்த திருத்தமாக சொல்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆம் அன்புமிக்க சகோதர சொல்லை, அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதை சுய ஆய்வு செய்யவும் நம்மை அழைக்கிறது. ஐயமற்ற நிலை, எதையுமே தெரியாத ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்வது, அது கடவுள் தருவார், இது ஆகும், கூடும், நடக்கும், அது கடவுளால் இயலாது என்று என்னால் முடியும் என்று கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதுதான் நம்பிக்கை என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைப்படுவதாக இருக்கிறது. ஆம் அன்புமிக்க சகோதர சொல்லை, இன்றைக்கு ஆபிரகாமுடைய பேரப்பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு சொல்கிறார், நீ உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய தலைமுறை தலைமுறை நான் ஆசீர்ப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு நெடுந்தூரம் செல்கிறார்.
இன்றைக்கு அந்த நெடுந்தொழிலத்தில் நாமும் பங்கு கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர், நம்முடைய மக்கள் இதுவாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்தில் பிறந்தோம், ஏதோ ஒரு இடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுவதுதான் உண்மையான விசுவாசம் என்பதை இன்றைக்கு நாம் நினைவுறுத்த அழைக்கப்படுவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே 2 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்வோம். ஒன்று, ஆண்டவர் கவலைப்பட வேண்டாம், இந்த பயனற்ற செல்வத்தின் மீது நாட்டம் கொண்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே கவலைப்பட வேண்டாம். இரண்டாவதாக சொல்கிறார், விழிப்பாக இருங்கள். இதனுடைய இடைச்சொற்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கு உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொல்கிறார். ஏன் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய செல்வம் எங்கு இருக்கிறதோ உங்கள் உள்ளம் எங்கு இருக்குது என்று சொன்னால், எங்க நம்ம உள்ளத்தை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகத்திலே 2 வகையான மக்களை நாம் பிரித்து விடலாம். அந்த உள்ளத்தை வைத்து பிரித்து விடலாம். ஒன்று த கிவர், மற்றொன்று த டேக்கர். ஒருவர்கள் எடுத்துக்கொள்பவர்கள், மற்றொன்று கொடுப்பவர்கள். இந்த 2 வகையாக நாம் இந்த உள்ளத்தை நாம் பிரித்து விடலாம். எடுத்துக்கொள்பவர்கள் எப்படியாவது எடுத்துக்கொள்வார்கள். ஒரு ஆசை, இந்த பொருள் மீது ஆசை கொள்வோம், இது போதும் என்று நாம் நினைத்து விடுவோமா? இல்லை. அதை பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்ததை, இது மட்டும் இல்லை இன்னும் வேணும், அதற்கு முன்பாக அதற்கு பிறகாக சொல்வோம், இது மட்டும் தேவையில்லை இன்னும் வேண்டும், இது பத்தாது என்று எடுத்துக்கொள்கின்ற மனநிலையே பெற்றுக்கொண்டிருப்போம். இது போதாது போதாது நடக்காது என்று சொல்லிக்கொண்டு வேண்டும் வேண்டும் என்று எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இவர்கள்தான், இந்த வகையான மக்கள்தான் பேராசையோட உச்சகட்டமாக பொறாமை, ஒப்பீடு, பிளவு, சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். எப்படியாவது யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேண்டும். த டேக்கர், எடுத்துக்கொள்வது ஒரு வகையான உள்ளம். இந்த உள்ளம் செல்வத்தின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கும், உலகின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு வகையான உள்ளத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. இன்றைக்கு 2வது வகையான உள்ளம் எதை சொல்வது என்றால், த கிவர், கொடுப்பது. இந்த கொடுப்பதில் தான் மிக உன்னதமான வாழ்வு இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களுக்காக கொடுப்பது, அது அன்பாக இருக்கலாம், பகிர்வாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், தியாகத்தினாக பெற்றோர்கள் செய்கின்ற தியாக மனப்பான்மையும் நினைவு கூறுவது இன்றைய 2வது உள்ளத்தை சொல்வதாக இருக்கிறது. த கிவர், கொடுப்பதை சொல்வதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உடைமைகள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் நிறைவேற்றுவதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது கையை மூடி இறுக்கமாக கத்திக்கொண்டு பிறக்கிறோம். என்ன அது? எதற்காக? எதை சுட்டி காட்டுகிறது? இந்த 10 மாதம் வயிற்றில் இருக்கின்ற பொழுது இந்த கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாம் நன்றாக நடக்கும், எல்லாம் தாய் பார்த்துக் கொள்வார். இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கத்திக்கொண்டு பிறக்கிறோமே, ஏன்? எதற்காக? ஒரு திரைச்சீலை மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டு இருந்ததில் நாம் பிறந்திருக்கிறோம். அதனால் இந்த அன்கம்ஃபர்ட் ஜோன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் இருப்பதனால் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு பிறக்கின்றோம். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏன்? எதற்காக என்றால், அந்த அன்சர்டனில் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பயத்தில், அந்த திரைச்சிலைக்கு பின்பாக பார்ப்பதில் நமக்கு தெரியும், ஆனால் சூழ்நிலை எதிர் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது கத்திக்கொண்டிருக்கிறோம், கதறிக்கொண்டிருக்கிறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் எடுப்பதற்காக, அந்த திரைக்கு முன்பாக செல்வதற்காக நம்மை அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்காக பணம், நட்பு, உறவு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எதற்காக என்றால், ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலைக்காக, நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்மை எடுத்துக்கொள்வதற்காக ஏதோ ஒன்றை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது பணமாக இருக்கலாம், அது நம்முடைய எண்ணங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதற்காக என்றால், என் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அதனால தைரியமாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம். எனக்காக என்னுடைய பணம் இருக்கிறது, அதனால் நான் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அது எத்தனை நாட்கள் அது நிரந்தரமாக இருக்க முடியும்? எத்தனை நாட்கள் நம்முடைய உறவுகள், பெற்றோர்கள், பணம், பதவி, பட்டம் எத்தனை நாட்களுக்கு நமக்கு வந்து சேரும் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் உள்ளம் எங்கு உள்ளதோ அங்குதான் எல்லாமே இருப்பதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் யார் இருக்கப்பட வேண்டும்? இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட எல்லாம் நிரந்தரமானவை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைப்பிடுவதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் யார் இருக்கப்பட வேண்டும் என்றால் கடவுள் இருக்கப்பட வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு அழைப்பிருக்கிறார். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய பற்று இறைப்பற்று. நம்முடைய பற்று என்ன? நம்முடைய இறைப்பற்று என்ன? இன்றைக்கு பற்றுகளால் நாம் அங்கலாய்ப்பு கொண்டிருக்கிறோம். சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஆசை. ஏனென்றால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாக வர வேண்டும், ஒரு நாள் எளிமையாக வாழ வேண்டும், சுலபமாக வாழ என்பதற்காக எதையோ ஒன்றை பற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எதுவுமே நம்மை பற்றிக்கொள்ளாது. நாம் யாரை பற்றிக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். எதை பற்றிக்கொள்கிறோம் என்பது முக்கியம் அல்ல என்பதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் பற்றிக்கொள்வதெல்லாம் நிரந்தரமானதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய வாழ்வு வழிபாடு நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். நான் எதை பற்றி கொண்டிருக்கிறேன்? யாரை பற்றி கொண்டிருக்கிறேன்? இந்த உலகம் மிக பெரிதாக, பிரம்மாண்டமாக, ஆடம்பரமாக, எழிலோகமாக நினைக்கின்ற ஒன்று கடவுளுக்கு அது பிரம்மாண்டம் அல்ல. இன்றைக்கு உலகம் நினைக்கலாம் இது பிரம்மாண்டம், மிகையானது, சிறந்தது, உகந்தது என்று நினைக்கலாம். கடவுளுக்கு எது சிறந்தது என்றால் அது சிறியவற்றில்தான் நிரந்தரம், உண்மையானது என்பதை சொல்வதாக இருக்கு. என்ன அது? இன்றைக்கு அந்த விழிப்பாய் இருக்கிற பணியாளர் சொல்கிறார், எந்த நேரத்தில் வந்தாலும் நம்பிக்கைக்குரியவனாக சிறியவற்றில் பணிவிடை புரிவதில்தான் இன்றைக்கு உரியது என்று சொல்லுவதாக இருக்கிறது ஆண்டவர். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த சிறியவற்றில் பிரமாணிக்கமாக இருப்பது, திருமண வாழ்க்கையில் பிரமாணிக்கமாக இருப்பது, ஒருவரை ஏற்றுக்கொள்வது பிரமாணிக்கம் இருப்பது, என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய தியாகம் செய்வது சிறியவற்றும் தான். ஆனால் பிரமாணிக்கம் மிக சிறந்தது, மிக ஆழமானது, மிக உத்தமானது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்கிறதாக இருப்பது. அந்த சிறியவற்றில் அந்த பிரமாணிக்கம் தான் கடவுளுக்கு ஏற்றது என்பதைத்தான் இன்றைக்கு அழைப்பிடுப்பதாக இருக்கிறது. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள். ஜேம்ஸ் பட்டர்ஸ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு விளையாட்டை பற்றி சொல்கிறார். இந்த விளையாட்டிலே ஜாக்லிங் என்கின்ற ஒரு விளையாட்டு இருக்கிறது. காற்றில் பந்துகளை பறக்க விடுவது. 5 வகையான பந்துகளை சொல்கிறார். ஒன்று, என் அன்புக்குரியவர்களே, பணம், குடும்பம், உடல்நலம், நண்பர்கள், நன்னடத்தை, மாரலிட்டி, மாரல் வாழ்க்கை பற்றி சொல்கிறார். பணம், குடும்பம், உடல்நலம், நண்பர்கள், நன்னடத்தை சொல்கிறார். இவை அனைத்தும் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முதல் பந்து என்பது ரப்பர் பந்தை போல, அது பணத்தை குறிப்பிடுகிறார். இருக்கின்ற பொழுது வரை அது ரப்பர் பந்து போட்டா என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகிக்கொண்டிருக்கிறோம். அந்த பணம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆட்டமும் கூட ஆடிக்கொண்டே தான் இருக்கும். இருக்கின்ற பொழுது ஆடிக்கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் அது எங்கிருப்பது பால் ஜம்பாவ ஒரு நிலையான இடத்தில் இல்லை என்று சொல்வதாக இருக்கிறார். அந்த ஆற்றல் மிக அழகாக சொல்வார் ஆசிரியர். இந்த பந்தை மேலே விடுகின்ற பொழுது, கீழே வருகிற பொழுது அந்த பால் எவ்வாறாக பவுன்ஸ் ஆகிக்கொண்டிருக்கிறதோ, ஒரு நிலையான இடத்தில் இல்லையோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சில நேரங்களில் ஏதோ தானோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், எகிரிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த 4வது சொல்கிறார், மற்ற 4ஐ பற்றி சொல்கிறார். மற்ற 4 பந்துகளும் இந்த கண்ணாடியால் செய்யப்பட்ட பந்துகள். அது குடும்பம், நட்பு. இன்றைக்கு அந்த 4ஐ பற்றி சொல்கிற பொழுது உடல்நலம், குடும்பம், நண்பர்கள், நன்னடத்தை. இந்த 4இல் ஒரு பந்து விழுந்தாலும் சிதறி போகிறது, அழிவிடுகிறது என்பதை சொல்வதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 4ஐத்தான் நாம் அதிகமாக மத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கண்ணாடி உடைபடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிரமாணிக்கும், கணவன் மனைவிக்கிடையே உண்மையான ஒரு உறவு, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு உறவு, நட்பு, நன்னடத்தை, த மொராலிட்டி, இந்த டிசிப்ளின் வாழ்க்கை தான் மிக முக்கியமானது என்பதை சொல்வதாக இருக்கிறது. ஒரு முறை உடைந்தால், அது சிதைந்தால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கொண்டு வாழ அழைக்கப்படுவதாக இருக்கிறது. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய உள்ளம் யார் இருக்கிறார்? நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு யார் இருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு முதலாவதாக இன்றைக்கு ஒட்டுமொத்த வாசங்களை சொல்ல வேண்டுமென்றால், கடவுளுடைய அரும்பெரும் செயல்களை நம்புகிறவர்கள் அவர்கள் கடவுளை உள்ளத்தில் நிறுத்துவார்கள். யாரெல்லாம் கடவுள் இது செய்தார், இது கடவுளால் எனக்கு ஆகப்பட்டது, இந்த குடும்பம் கடவுள் கொடுத்தது, இந்த பிள்ளைகள் கடவுள் கொடுத்தது, இந்த பணிவாழ்வு கடவுள் கொடுத்தது, எல்லாம் கடவுள் கொடுத்தது என்று நினைப்பவர்கள் கடவுளை முதன்மைப்படுத்தி தங்கள் உள்ளத்தில் நிறுத்துவார்கள். இதுதான் இன்றைக்கு முதல் சிந்தனையாக இருக்கிறது. இன்றைக்கு நான் எதை நிறுத்துகிறேன்?
இரண்டாவதாக, எடுப்பதை விடுத்து கொடுப்பது. இது கடவுள் கொடுத்தார் என்று நினைத்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுப்போம். இன்றைக்கு நான் கொடுக்கின்ற மக்களாக வாழ்கிறேனா? கடவுள் கொடுத்ததை நானும் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை பெற அழைப்பிடுப்பதாக இருக்கிறது. மூன்றாவதாக, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தயார் நிலை. எந்த நிலையிலும் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு அழைப்பெடுக்கிறார். விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த மிகப்பெரிய எழுத்தாளர் ராபின் ஷர்மா சொல்வார், ஒரு சில நபர்கள் "Who will cry when I die" என்கின்ற புத்தகத்தை எழுதுகிறார். "Who will cry when I die", நான் இறக்கின்ற பொழுது யார் எனக்காக அழுவார் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அழகாக சொல்வார், somebody's die 17, 30, 40, 50. ஒரு சில நபர்கள் 18 வயதில், 30 வயதில், 40 வயதில், 50 வயதிலும் இறக்கிறார்கள். இறப்பு என்பது நிலையானது. நாம் எதையும் கொண்டு போக முடியாது, இதுதான் உண்மை. ஆனால் நாம் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற நற்காரியங்கள், அந்த புண்ணியங்கள், நம்முடைய நற்பண்புகள் தான் நம்முடைய தலைமுறையாய் வாழ வைக்கும் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தயார் நிலையில் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை அது உன்னதமான வாழ்க்கையாக மாற்ற விழிப்போடு இருந்து, கடவுள் வருகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது எதை கொடுத்தாரோ அதை மீண்டும் அதிகபட்சமாக கொடுப்பது தான் கடவுள் நம்முடைய எதிர்பார்ப்பதாக இருக்கிறது. ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கடைசியாக நல்லதொரு அறிவாளிகளாக இருந்து, அறிவியலான பணியாளர்களாக இருந்து, கடவுளுக்கேற்ற மக்களாக வாழ்ந்து கடவுளுக்கு உகந்ததாக வாழ நாம் ஜெபிப்போம். ஆம் அன்புமிக்க இளைஞர்களே, இன்றைக்கு நம்முடைய பங்கிலே இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு உலகத்துடைய செல்வம் பிரம்மாண்டத்தில், வியக்கத்தக்கத்தில், ஆடம்பரத்தில் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பிரமாணிக்கும் கடவுளில் இருக்கிறது. கடவுளை உள்ளத்தில் ஏந்துங்கள். எல்லா நேரத்தில் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் கடவுளுடைய சாயலை பற்றி கொள்ளுங்கள், கடவுளை பற்றி கொள்ளுங்கள். எப்பொழுதும் இருக்கிற போல இன்றைக்கு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருங்கள். இந்த கோயில் இது உங்களதானது. இந்த கோயிலுடைய எல்லா வேலைகளும் உங்களிடமானது. ஆகவே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளிலும் கடவுளை மையப்படுத்துங்கள். இந்த உலகத்தையோ எதை பற்றியும் கவலைப்படாமல் கடவுள் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற உண்மையான முழு விசுவாசத்தோடு நம்புங்கள். கடவுள் தருகின்ற அந்த உன்னதமான பேச்சினை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த தெய்வீக திருப்பலிலே நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், இந்த இளைஞர் பிள்ளைகளுக்காகவும், மேலுமாக நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலில் ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு வாக்குறுதிகளை கொடுக்க இருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். இளைஞர்களுடைய வாக்குறுதிகள் முடிந்த பிறகு நாம் நம்பிக்கை அறிக்கைக்கு செல்வோம். ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்களே, நான் சொல்ல மீண்டுமாக திரும்பி சொல்லுங்கள். தமிழ்நாடு கத்தோலிக்க இயக்குனர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடுதலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகின்றோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வில் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும் எம்மையை முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்படுவோம் என உறுதி கூறுகின்றோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து, குறிப்பாக சாதி, தனிமனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளில் புத்துணர்ச்சி எழுந்து மாற்றத்தை உருவாக்கிட
சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதியளிக்கின்றேன். அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இந்த ஆண்டு ஒரு நாளிலே ஆண்டின் புதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு கடவுள் நம் உள்ளத்தில் வைத்து நாம் வாழ நம்முடைய எல்லா ஜெபங்களை எடுத்து வைப்போம். கடவுள் தாமே நம் உள்ளத்திலிருந்து நம்மை பராமரித்து கொண்டிருக்கிற கடவுளை முதன்மைப்படுத்தவும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய ஜெபங்களை வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள். திரு அவையில் உள்ள ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டவும் முன்மாதிரிகளாக திகழவும் அருள் தாரும். அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான அருள் வாழ்வின் உதவியையும் வழிகாட்டுதலையும் வழங்கவும் வேண்டும் என்று புனித பத்ரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்ரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகெங்கிலும் உள்ள இளைய தலைமுறையினர் யூபிலி 2025ஆம் ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய தங்கள் பயணத்தை தொடர செய்தருளும். இவ்வுலக செல்வங்களின் மாயைக்கு அடிமையாகாமல் கிறிஸ்துவோடு தொடக்கம் முதல் இருந்து வரும் உறவின் மேன்மையை உணரவும் நேர்மையுடனும் ஈக மனப்பான்மையுடனும் வாழ்ந்து உமது அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகர செய்தருள வேண்டுமென்று புனித பத்ரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்ரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பணத்தாசை, பதவி மயக்கம் உறுதல், பொருள் குவித்தல் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து அனைவரும் விடுபட்டு கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ்ந்து இவ்வுலகச் செல்வங்களை நிலையற்றவை என்பதனை உணர்ந்து உமது இறையாட்சியின் அழியாத செல்வங்களை தேடவும் இறையாட்சிக்கு வாழ்வின் மூலம் சான்று பகர வேண்டும் என்று புனித பத்ரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்ரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவரும் மன இன்றி துன்பப்படுவோரும் உமது ஆறுதலையும் நலமளிக்கும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஏழை எளியோர் யாருமற்றோர் ஆகிய அனைவரும் உமது அன்பின் அரவணைப்பை பெற்று தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். இதன் மூலம் உமது இரக்கத்திற்கு சான்று பகர வேண்டும் என்று
புனித பத்திரிசியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இத்திருப்பலியில் பங்கேற்றுள்ள நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எங்கள் வாழ்வில் ஏழும் பேராசைகளை தவிர்த்து கிறிஸ்தவர்க்குரியவர்களாக புதிய மனித இயல்புடன் வாழ அருள் தாரும். எங்கள் சொல்கள், வார்த்தைகள் ஆகியவற்றின் மூலம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சான்று பகர தேவையான வரங்களை தர வேண்டும் என்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலே இளைஞர் ஞாயிறு சிறப்பிக்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுளுடைய பணியை செய்ய தானாக முன்வந்து ஒவ்வொரு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மீது கடவுள் இன்னுமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் நாளிலே ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம். குடும்பமாக வந்திருக்கிற வேளையிலே நம்முடைய எல்லா குடும்ப தேவைகளையும் பிரார்த்தனைகளையும் ஜெபங்களையும் இந்த பலிபீடத்தை நோக்கி கொண்டு வருவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசி என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசி என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் மாலையும் நானும் அதிலோராகமும். அகிலமென்னும் மாலையும் நானும் அதிலோராகமும். உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லவே. உள்ளம் எங்கள் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசி என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசி என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது திருவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகளை உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்போடு அன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகன் பயன் எங்களுக்கு இன்று உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்கின்றேன். ஆகவே நாங்கள் வானத்தூர் அனைவரும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தலை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநீர் அனைவரோடும் முத்திருவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து முத்திருமுகவலினுள் ஏற்றொல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, உடைய திருத்துதர்கள், இவ்வுலகில் முகவந்தராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீவனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திருத்தலை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆற்றலோடு நடத்திடு தேவா.
மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. மதிக்கும் பண்புகள் மனதில் நாம் வளர்த்திட வேண்டும். இறைவன் வார்த்தையில் இனியோர் ஆட்சியை இம்மண்ணில் கட்டிட வேண்டும். பிரிவுகள் நீங்கவும் ஒற்றுமை ஓங்கவும், பிரிவுகள் நீங்கவும் ஒற்றுமை ஓங்கவும், உண்மை அறிவு என்றும் வாழ உரிமை வாழ்வு நிறைவு காண என்னை உமது கருவியாக்கும். என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. உள்ள முடிந்தவர் ஒரு குலைந்தவர் உமது ஆற்றல் பெற்றிட வேண்டும். உறவை இழந்தவர் ஒதுக்கப்பட்டவர் உன் துணையில் எழுந்திட வேண்டும். இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும், இருளினை அகற்றவும் விலங்கினை உடைக்கவும், நீதி நேர்மை உணர்வு ஓங்க நிம்மதியை வாழ்வில் தொடர் என்னை உமது கருவியாக்கும். என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவேற்றருளும், கிறிஸ்துவின் விடாமல் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், தீய எதிர்களிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் புகழ எனக்கு வரமருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்கள் இதயங்களில் தூண்டுவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் உமது படைப்புகளும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயனாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. சிலுவை வழி மகிமை பெற்ற இயேசுவே, எம் வாழ்வில் நம்பிக்கையாக என்றும் இருப்பாராக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக திருப்பலியை மிக சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பங்கு இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம் பங்கிலே பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழுவிற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. சரியாக 10 மணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 80 புதிய அன்பிய பொறுப்பாளர்களும் நேரத்தோடு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னுமாய் நிறைய பிரச்சாரம் நடைபெறதாக பங்கு தந்தைக்கு அதிகமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது. முதல் விதியை யாராவது பிரச்சாரம் செய்தால் அவர்கள் அந்த அன்பிய தேர்தலில் போட்டியிட தகுதியிடுவார்கள். ஆக மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது பிரச்சாரமான தேர்தல் அல்ல, மாறவே இது கடவுளுடைய இறைத்திட்டமாக அமையப்பட வேண்டும்.
இது யாரும் நாம் தேர்ந்தெடுப்பல்ல, கடவுளுடைய தேர்ந்தெடுப்பதாக, திருச்சபைக்காக தேர்ந்தெடுப்பது. ஆகவே உண்மையாக இந்த தேர்தலை போட்டியிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகஸ்ட் 10 தலித் கிறிஸ்தவர்களை எஸ்ஐ பட்டியல் சேர்க்க கோரி பேரணி பொதுக்கூட்டம் நம்முடைய காஞ்சிபுரம் புறவாழ்ச்சாலையிலிருந்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலை வரை மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுவதாக இருக்கிறது. மாலை 6 மணிக்கு நடைபெறும். இன்று ஆகஸ்ட் 10 நம்முடைய பங்கிலே இளைஞர் ஞாயிறு சிறப்பிக்கின்றோம். ஆகவே இந்த இளைஞர் குழுவில் மொத்தம் 28 பேர் தான் இருக்கிறாங்க. நம்முடைய பங்கில் 1500 குடும்பங்கள். ஆகவே அன்பான வேண்டுகோள், உங்களுடைய பிள்ளைகளை இளைஞர் குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக திருச்சபையினுடைய அங்கத்தினராகவும் இந்த இளைய வயதிலே ஏதாவது நம்முடைய பங்கிற்கும் சமூகத்திற்கும் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 11 லூத் அன்னையினுடைய சிறப்பு நாள். பங்கு ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு ஜபமாலையும் திருப்பலியும் நற்கரணை ஆராதனை நடைபெறும். இதனை தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறவர் அருள்பணி புஷ்பராஜ் அடிகளார் அவர்கள். இதனை தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறவர்கள் மரியாயின் சேனர்கள் சிறப்பிப்பார்கள். 12 மாதத்தின் 2ஆம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு எம்ஏ கோவிலில் அந்தோனியார் சிற்றாலயத்தில் ஜபமாலை நவநாள் திருப்பலி நடைபெறும். நம்முடைய பங்கிலே முதல் திருவிருந்து அருட்சாதனம் பெறுகின்ற குழந்தைகளுக்கு சிறப்பு தியானம் தயார் செய்திருக்கிறார்கள். 12 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஷாம்ராக் அரங்கரங்கில் நடைபெறும். தியானத்தை வழங்குபவர் அருள்பணி சார்ல்ஸ் அடிகளார் அவர்கள். பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருமே ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று தகுந்த தயாரிப்போடு இயேசுடைய திருவுடலை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 15 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு திருப்பலி தேவ அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நடைபெறும். 78வது ஆண்டு சுதந்திர தினாவும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த கடன் திருநாள், ஆகவே தெய்வீக திருப்பலிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 7 மணிக்கு முன்பாகவே 6 மணிக்கு ஆங்கில திருப்பலியும் நடைபெறும். ஏனென்றால் அது கட்டாய நாள். அனைவருமே தெய்வீக திருப்பலி கலந்து கொள்ள வேண்டிய கட்டாய நாளிலே காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு தமிழ் திருப்பலியும் நடைபெறும். ஆகவே அனைத்து காலை 6 மணிக்கு ஆங்கில திருப்பலி, 7 மணிக்கு தமிழ் திருப்பலி நடைபெறும். ஆகவே முடிந்தவர்கள் அனைவருமே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கிய அன்னை சிற்றாலயத்தில் 24ஆம் ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 3, 4, 13, 14, 15 ஆகிய நாட்களிலே திருவிழா இருக்கிறது. ஆகவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 16 மாதத்தின் 3ஆம் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மரியபுரம் ஜபமாலை அன்னை சிற்றாலயத்தில் ஜபமாலையும் தெய்வீக திருப்பலி நடைபெறும். ஆகவே அனைத்து நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலி முடிந்த பிறகு இளைஞர்கள் பவனியாக கோயிலுடைய முகப்புக்கு செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து நாம் அனைவரும் செல்வோம். இப்போது நம்முடைய இளைஞருடைய கொடி ஏற்றப்படும். அதன் முடித்த பிறகு இனிப்புகளை வழங்குவார்கள், ஜபாட்டையை வழங்குவார்கள். வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம், இந்த நாள் ஆசீர்வாதமிக்க நாளாகவும் ஆசீர்வாதமிக்க வாரமாகவும் இருக்க உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் எழுதி நிற்போம். இறுதி ஆசீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இளைஞர்கள் பவனியாக செல்ல, அதைத் தொடர்ந்து நாம் அனைவருமே கோயிலுடைய முகப்புக்கு செல்வோம். பொல்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. பொல்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. பாவமேதும்
வள்ளுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி வள்ளுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. அனைவரும் உடனடியாக நம்முடைய கோயில் முகப்பிற்கு செல்வோம். இப்படி நம் பாசமிகு தந்தை சார்ல்ஸ் அடிகளார் அவர்கள் இளைஞர் கொடியை ஏற்றுகின்றார். தமிழக திரு அவையினுடைய கொடியாக இருந்து விடுதலைக்காக குரல் கொடுக்கிற அந்த கொடியை நம்முடைய பாசமிகு தந்தை சார்ல்ஸ் அடிகளார் அவர்கள் இந்த கொடியை ஏற்றுகின்றார். ஆகவே நம் அனைவருமே அந்த கோயில் முகப்பிற்கு செல்வோம். கொடி கம்பத்துக்கு அருகாமல் செல்வோம். இப்பொழுது கொடி ஏற்றப்படுகிறது.